இன்று பல்வேறு வேலைகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாமி கும்பிடணும், நிறைய பேர் நடந்து போக வேண்டியிருக்கு, கோவில்ல மாலை கலத்த வேண்டியிருக்கு. இப்படி 1000 பணிகள் இருந்தாலும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு என்னை வரவேற்றதற்கு நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதற்காக தூங்காமல் உழைத்த இந்த பகுதி மக்களை எல்லாம் எப்படியாவது இந்த இடத்துல கூட்டி நமது இயக்கத்தின் சார்பாக கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி இரவு பகலாக தூங்காமல் உழைத்த எனது பிஎம்டி கயத்தார் ஒன்றிய செயலர் கே எம் மாடசாமி பாண்டியன் அவர்களுக்கும், கயத்தார் ஒன்றிய இளைஞரணி தலைவர் அஜய் பாண்டியன் அவர்களுக்கும், கயத்தார் நகர செயலர் கொம்பையா பாண்டியன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் காளி பாண்டியன் அவர்களுக்கும், தென்மண்டல இளைஞரணி தலைவர் கே மணிபாண்டியன் அவர்களுக்கும், பி எம் மூர்த்தி பாண்டியன் வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு உதவி செய்த பாசமிகு அண்ணன் தற்போது கட்சியின் நிதியாக வந்து 50,000 கொடுத்த முத்துப்பாண்டியன் அவர்களுக்கு, KMP முத்துப்பாண்டியன் அண்ணன் சாலைப்புதூர் அவர்களுக்கும், KKR ஐயாத்துறை வெள்ளாளங்கோட்டை அவர்களுக்கும், பரமசிவன் வெள்ளாளங்கோட்டை அவர்களுக்கும், SLP பால்ராஜ் வெள்ளாளங்கோட்டை, மணி ஐயங்கார், முருகன் மளிகை கடை செட்டுக்குறிச்சி, பாபு கிரஷர், அம்மன் ஸ்டீல் இருளப்பன், அருணாச்சலம் சீட்டு காளிபாண்டியன் கயத்தார், காளியப்பன் அவர்கள் கட்சி வளர்ச்சி நிதி 5000 வழங்கியிருக்காரு. வர்ற வழியில எனக்கு கிரேன் போட்டு மாலை நான் வந்து எப்படின்னா நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில அந்த கிரேன் போட்டு மாலை ஏற்பாடு செஞ்சது ஊராட்சி பணிக்கிற்குள்ள ஊராட்சி மன்ற தலைவர் திரு முருகன் அவர்களுக்கும் நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கூட்டம் உருவாக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம தேவமாரெல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணு கூட்டுறதுக்கு என்பது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு காலகாலமா தெரியும். பல்வேறு சாதிகள் இன்னைக்கு ஒண்ணு கூடி அவர்களுடைய ஒற்றுமையை காட்டி அவர்களுக்கான அதிகாரத்தை நீங்க பெறுதாங்க. ஆனா நம்ம முக்கோணத்தோட தான் ஒண்ணு திரட்டே முடியாது. அது வந்து எதுக்குன்னா அதை ஒரு குறையாவே நான் சொல்லல. உடம்புல அப்படி ஒரு ரத்தம், அப்படி ஒரு ஜீன் நமக்கு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவன் முன்னாடி போவா, இவன் முன்னாடி அவன் நமக்கு நம்ம எல்லாருமே தலைவர்கள், நமக்கு நம்ம எல்லாருமே வந்து தலைவர்கள். அதுக்கு எடுத்துக்காட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து என்னை சென்னையில கூட்டு கொண்டு வச்சு சென்னையில ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறேன். அப்ப அந்த சேனல்காரன் சொல்றான், வன்னியர் அப்படின்னா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி சொல்லிடலாம், பறையர் அப்படின்னா திருமாவளவன் சொல்லிடலாம், அந்த தேவேந்திரகுல மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 2 பேரை சொல்றாங்க வந்து சொல்லிடலாம், இப்படி எல்லா சாதிக்கும் ஒரு தலைவர் பேரை 2 தலைவர் பேரை சொல்லிடலாம், உங்க சாதியில ஒரு 2000 தலைவர் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கான். அதாவது அவங்க நம்மள அசிங்கப்படுத்துறவங்களாம், அதாவது நம்மள நக்கல் பண்றவங்களாம், கேலி பண்றவங்களாம், அந்த நோக்கத்துல என்கிட்ட கேட்கறான். அப்ப நான் சொன்னேன், அந்த நேரத்துல தேவர் தான் அதை பேச வச்சிருக்காரு பாருங்க. உடனே அதுக்கு நான் பதில் சொல்றேன், ஏபா என் சமூகத்தில் நான் ஆண்ட பரம்பரை, இந்த நாட்டை ஆண்ட பரம்பரை, நாங்க இந்த என் சாதியில பிறந்த அத்தனை பேரும் ஆளுமைத்தன்மை படைச்சவங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஆளுமைத்தன்மை படைச்சதுதான். நீ 10,000 பேரை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒத்த ஆளா நின்று எங்க முக்குளத்தில் சேர்ந்தவன் தேவமார் வந்து பாத்துக்கிடுவோம், பாதுகாத்துக்கிடுவோம். அப்பேற்பட்ட ஆளுமைத்தன்மை இந்த சாதியில நாங்க 2 கோடி பேருக்கும் அந்த ஆளுமைத்தன்மை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு 2000 தலைவன்பா, புரியுதா? பிற சாதியில ஏதாவது தப்பி தவறி ஏதாவது பிறந்தா உண்டுப்பா, அதனால தான் அங்க 1 2 அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சே மாறி அதான் நம்ம எனக்கு அடிச்சு நம்ம ஆட்கள்ல மிகப்பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க, எப்படி எசைக்கு அதை உடனே இந்த பதில சொன்னீங்க, எனக்கே தெரியலனே, நான் யூடியூப்பை பார்த்து தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னே. ஏன்னா அந்த அறிவை அந்த இடத்துல கொடுக்காரு பாருங்க. நம்ம முன்னோர்கள் பூலித்தேவனும் முத்துராமலிங்க தேவரும் வேலு நாச்சியாரும் மருது பாண்டியர்களும் எனக்கு கொடுக்காங்க. மாறி நான் தான் பள்ளிக்கூடம் போகும் பொழுது வாத்தியாரு பிரச்சனை அப்படின்னு நம்ம தான் படிக்க போகட்டோமே. அப்ப இதெல்லாம் எப்படி பேச வைக்காரு? வாயே பேச வராது எனக்கு. உங்க எல்லாத்துக்கும் பதிவு செஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து வாய் பேசுறதே வராது, ஏன்னா வாய் திக்கும். அப்ப நான் பள்ளிக்கூடத்துல கூட பாராம படிக்க முடியாது, எங்க வாத்தியார் அடிப்பாரு, நீ படிடா, நான் படிக்க முடியாது, நான் படிச்சோம்னா வாய் திக்கும், எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த கடைக்கும் போக மாட்டேன், யார்கிட்டயுமே பேச மாட்டேன்னு வைங்களேன், பேசவே மாட்டேன். என்னைய வாயே வராத என்னைய பேசி 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 இன்னைக்கு 25 மாவட்டத்தில் இன்னைக்கு தேவமரம் எப்படி ஒண்ணு சேர்த்தோம்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லுவேன், எப்பா மைக்கு கொடுத்துறாங்கப்பா, மைக்கு கொடுத்தா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், அந்த கல்யாண வீட்டுக்குன்னு சொல்லுவேன். அப்படி வெக்கப்பட்டேன், கூச்சப்பட்டேன். அப்பேற்பட்ட நானு இன்னைக்கு எங்க போனாலும் எப்ப நம்ம ஆளுக்கு கூட்டமா இருக்கு, மைக் எடுங்க பேசிரும் அப்படின்னு சொல்றோம்னா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் செத்தும் தெய்வமா இருக்கிறதுனாலதான். ஏன்னா எங்க ஐயா வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து சிறு வயதிலே அவர் இறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்துக்கு தான் பிறந்த சமூகத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, தான் பிறந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையே, இப்படி நன்றி கெட்டவனெல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கி வளர்த்து விட்டுட்டோமே, இவையெல்லாம் சேர்ந்து நம்ம சாதியை அழிச்சிருவானு காலத்தை கணிச்சாரு. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் காலத்தை கணிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் காலத்தை கணித்த ஞானி. அன்னைக்கு பாட்டிலில் வந்து தண்ணீரை அடைத்து விற்பான், அதாவது பாலை விற்பது போல, பாலருக்குள்ள பாலை விற்பது போல தேவர் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாம் சொல்லிருக்காங்க, என்னப்பா இவரு தண்ணியே விற்பாங்களா, அதுவும் பாட்டல் அடைச்சு அப்படின்னு தேவர அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாட்டல் அடைச்சு விற்கானா, இதெல்லாம் தேவர் அன்னைக்கே கணிச்சது. மனிதன் புறா கூடுகளில் வாழ்வானார், விளைநிலங்கள் அனைத்து வீடுகளா மாறுனார். இதெல்லாம் சொன்னது யாரு? முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி அவர் கணிச்சிட்டார். நம்ம வளர்த்து விட்டவனே நன்றி கெட்ட சாதிகளை வளர்த்து விட்டாரு யாரு? முத்துராமலிங்க தேவர். அவர் செஞ்ச முத்துராமலிங்க தேவர் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சாரு, அனைத்து சாதி
மக்கள் வேணும், அனைத்து சமூக மக்கள் நம்ம நல்லது செய்யணும். ஏன்னா அந்த சாதியோட மனசு, நம்ம மனசு எல்லாரும் மனசும் 1000 இருந்தாலும் எந்த சாதி கஷ்டம் வந்தா உடனே என்னத்தையாவது எடுத்து கொடுத்துருவோம். சரி வாமா அப்படின்னு சொல்லி இறக்கப்படுவோம். ரோட்ல ஒரு பொட்ட பிள்ளைய விரட்டும் போதோ ஒரு அப்பாவியை விரட்டும் போதோ தேவமாறு போய்கிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டான். வண்டியை நிப்பாட்டி தடுத்து நிப்பாட்டுவான். அவன் அருவாவை வந்து புடுங்குவான். அவன் தான் தேவமாறு. ஏன்டா வெட்ட போற, ஏன்டா குத்த போற அப்படின்னு சொல்லி மத்தவன் ஓடிடுவான். அருவாளை எடுத்துட்டு ஒரு பப்ளிக்ல ஒரு பொட்ட பிள்ளைய விரட்டும் போது ஓடிடுவான். ஆனா தேவன் தடுத்து நிப்பான். நான் அந்த பிள்ளையை காப்பாத்தோமா. அப்ப சாதி பக்கம் தான் தேவன். அப்பேற்பட்ட சாதிக்கு நம்ம சொந்தக்காரன். புரியுதா உங்களுக்கு? அது இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது. உங்களுக்கு தெரியல பத்தியா? நெற்கட்டுஞ்சேவல்ல பூலித்தேவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயனை முதல்ல ஆங்கிலேயனை உலகத்திலே வாளால விரட்டி வெட்டி கொலை செஞ்சு விரட்டினது பூலித்தேவன். அதனால தான் உலகத்திலே முதல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து வெட்டினது பூலித்தேவன் தான். புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட பூலித்தேவன் வாழ்ந்த கட்டமும் இருக்கு. இந்த கயத்தார்ல வெட்டுமுருமாள் பாண்டியன் நம்ம வாரிசுகள். நீங்க எல்லாம் அந்த வாரிசு தான். நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, வெட்டுமுருமாள் பாண்டியன் வாரிசு. நம்ம வாரிசுன்னு சொல்லாம தான், நம்ம தாத்தாவை நம்ம தாத்தான்னு சொல்லாம இன்னொருத்த வந்து சொல்லலாம் எங்க தாத்தா எங்க பாட்டன் அப்படின்னு சொல்லி. புரியுதா? பஞ்சம் பிழைக்க வந்தவன் இப்படி சொல்லுதான் அப்படின்னு சொன்னா பரம்பரை அந்த நாட்டை ஆண்ட பரம்பரை. அப்ப நம்ம அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கிடணும் நம்ம யாரு. நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், வெட்டுமுருமாள் பாண்டியன் சொல்லி இந்த மண்ணுக்காண்டி போராடி உயிர் நீத்தான். அவனுடைய நடுக்கு இருக்கு, அரசு ஆவணமா எங்க வச்சிருக்கு? திருநெல்வேலியில் வச்சிருக்கு. அப்ப அந்த வெட்டும் பாண்டியனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள், குரு பூஜையை நம்ம இந்த பகுதியில கிராமங்கள்ல வச்சு கொண்டாடினா தானே அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரலாறு தெரியாத ஒரு இனம் அழிஞ்சே போயிருவோம். வரலாற்றை விட்டுட்டு வைங்களேன், நம்ம யாருன்னு சொல்லாம போயிருவோம். இப்ப இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம், எல்லாரும் கொத்த விலைக்கும் கூலி விலைக்கும் இன்னைக்கு நம்ம போகலாம். அப்படி ஆக்கிட்டான் ஆண்ட பரம்பரைய, அரசாண்ட பரம்பரை இன்னைக்கு ஆக்கிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் ஒவ்வொரு நிகழ்வையும் அரசியல் முன்னுக்கு வரானே. முதல்ல சினிமா, எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா துறையில தேவமாரி தான் இருந்தான். சாண்டா சின்னப்பத்தேவர் தான். எம்ஜிஆர் சோறு இல்லாம இருக்கும் பொழுது சோறு எம்ஜிஆருக்கு கொடுத்தது யாரு? சாண்டா சின்னப்பத்தேவர். அது அவரே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் இருந்து அந்த சினிமாவை அத்தனை ஆளுமை பண்ணிக்கிட்டு யாரு? தேவமாறு. இவன் முதல்ல கை அங்க வச்சான். நான் அப்பவே ஒரு வீடியோ போட்டேன். இவன் சினிமாக்குள்ள உள்ள போறான்னா நம்ம சாதியோட பெருமைகளை அழிக்கதான் இவன் உள்ள போறான். அவனே உள்ள விட்டு யாரு தெரியுமா? நம்ம ஆளுக்கு தான். யாரு? தேவமாறு வந்தவரை போற நாங்க வாழ வைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட்டான். அவன் இன்னைக்கு நமக்கு எதிரான படங்களை எடுத்து நம்மளுடைய அங்க பாருங்க, அங்க வாய்ப்பே இன்னைக்கு தேவமாருக்கு இல்ல. அப்புறம் எதுல ஆளுமையா இருக்கான்? அரசியல் இருக்கான். எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி எவன் பார்த்தாலும் அது என்னடா தேவமார் தான் இருக்கான். தேவமார் ஆளுமையா இருக்கானே. அதிமுகவா? தேவமார் ஆளுமையா இருக்கான். திமுகவா? தேவமார் ஆளுமை. அப்ப இதை அழிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவன் மனு போட்டதும் அவன் இடைஞ்சல் பண்ண எல்லாமே தேவமார் எம்எல்ஏ, தேவமார் எம்பி தான். நமக்கு ஆதரவா பேச வச்சிட கூடாதுங்க. அதிமுக ஒரு தேவமார் நமக்கு ஏதாவது ஆதரவு வரும்னு நினைச்சாருன்னு ஏதாவது உடனே அதை எடுத்து போட்டு சொந்த சாதின்னு போயிட்டாங்க. அதே அவன் சாதியை சேர்ந்தவன் போறான், மாநாடு நடத்துறான். அவன் சாதியை சேர்ந்தவன் மாநாடு நடத்துறான், சாதி மாநாடு நடத்துறான். அந்த திமுக இருந்துட்டும் அதிமுக இருந்துட்டும் அதெல்லாம் போட மாட்டான். ஆனா தேவமாரி எதுக்குன்னா, அந்த திமுக தேவமாரோ அதிமுக தேவமார் நமக்கு ஏதாவது உதவி பண்ணிடக்கூடாது, நின்றுடக்கூடாதுன்னு சொல்லி. நேற்று ஒரு பையனை 13 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? பள்ளிக்கூட போன பையன், அழகுபட்ட அவன் அந்த மூஞ்ச பார்த்துட்டு 3 நாளா தூங்கவே இல்லை. கொடூரமா வெட்டியிருக்கான். கொடூரமா மாற்று சாதியை சேர்ந்த ஒருத்தன் கொடூரமா வெட்டியிருக்கான். அவனை அன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த குற்றவாளியை பிடிச்சி உள்ள வச்சிருந்தா அந்த பேர் செத்துருக்க மாட்டான். நான் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுதேன், ஒரு மாசம் முன்ன கூட்டி ஒருத்தனை வெட்டி இருக்கான், அவனை ரிமாண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த பையன் பிழைச்சிருப்பாம்ல அப்படிங்க. ஜஸ்ட் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். யாரு சொல்றா? இன்ஸ்பெக்டர். வெட்டினவனை ஓன் பெயில்ல விட்டுருக்காரு. அப்ப இந்த கொடூரமான பையன் செத்து போயிட்டான். அப்ப நான் போகலன்னு வைங்களேன், நாங்க எல்லாரும் நம்ம பிஎம்டி படைகள் போகல அப்படின்னா இந்த நிலைமை என்ன? அந்த பையனை பாடியை வாங்கி அப்படி எரிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நாம போய் அந்த இடத்துல உட்கார்ந்து முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் பேசணும், கலெக்டர் பேசணும், இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வரணும். வராம நடக்காது. என்ன ஆனா பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய முக்குளத்தர ஒண்ணு திரட்டுவேன். என் சாதியில சேர்ந்த அந்த பையன் செத்து போயிருக்கான், துடிக்க பள்ளிக்கூடம் போன போய் செத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ண உடனே முதல்வர் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்துட்டு சபாநாயகரை அனுப்புறார். சபாநாயகரை அனுப்பி எம்எல்ஏ, அவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அனுப்பி இசக்கி ராஜா அந்த உடல் இருக்கிற இடத்துக்கு அந்த வீட்டுக்கு கூட இனி ஒருவேளை இசக்கி ராஜா கலவரம் ஆயிரும் அப்படிலாம் சொல்லி நெல்லை மாவட்ட போலீஸ்காரங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இசக்கி ராஜா வந்தா கலவரம் பண்ண
சொல்றாரு, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நீதி பெற்றுக் கொடுக்க வருவார்ப்பா அப்படின்னு எல்லாருமே சபாநாயகரே சொல்றாரு. அந்த பையனை பத்தி எனக்கு தெரியும், அவரை பத்தி அவர் நல்லபடி தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அந்த பையன், இந்த குடும்பம் பாருங்க, அந்த பையன் வெட்டுப்பட்டு கிடக்கான், உசுருக்கு புரட்டி கிடக்கான். அவ அப்பா என்ன பண்ண தெரியுமா, அந்த பையனை கொண்டு ஜிஹெச்ல சேர்த்துட்டு 500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. மனைவிய நீ பாத்துக்கமா பிள்ளைய, நான் வேலைக்கு போனதால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு கொடூரம் பாருங்க. தேவமாரி எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தேவமாரி நம்ம எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை இன்னைக்கு நம்ம நாசமா போயிட்டோங்கிறத சொல்ல வந்திருக்கேன். உங்க எல்லாத்தையும் கூட்டினது எலெக்ஷன் காண்டி, இப்படி அப்படி இப்ப எல்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிரணும், அப்படி ஆக்கிரணும், இப்படி ஆக்கிரணும். இப்ப அந்த கட்டமே இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் ஆகுதோ இல்ல ஆகாம போறோம், அது மாற்றுக்கத்து கிடையாது. நீங்க எல்லாம் எப்போதும் ஒற்றுமையா ஒன்னா இருந்துட்டீங்க, அது சட்டமன்றத்தை தாண்டி மிகப்பெரிய பலம். எந்த கட்சினாலும் இருந்துங்க, அதிமுகவா திமுகவா அமமுகவா, எந்த கட்சினாலும் எனமா தேவமாரா ஒன்னா இருக்கணுங்கிறது தான் நான் ஊரா கூட்டு வச்சு உட்கார்ந்து பேசுறேன். அந்த பையனை விஷயத்தை அங்க வச்சு பேசி முடிக்கும் போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த குடும்பம் மிக மோசமான கட்டத்துல இருக்கு, ஒரு பெயர் செத்துச்சு, இனிமே அவங்களால மீள முடியாது. உடனே அரசாங்கம் அதே ஊர்ல அடுத்த மாசம் திறக்க போறாங்க லிப்ட் வச்ச ஒரு அபார்ட்மெண்ட் வீடு, 20 லட்சம் ரூபாய். அந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன். அந்த வீடை உடனடியா அதற்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். ஒரு 4.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட, அந்த பணத்தையும் அவர்கள் வந்து நான் கொடுத்துருந்தேன், இந்த 4 லட்சம் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன நிதியோ தினந்தோறும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட போகும். அப்புறம் முதல்வர் தொகுதி இதெல்லாம் நம்ம போய் போராடலன்னா எப்படி கிடைக்கும்? போராடலன்னா கிடைக்குமா? அப்ப நான் பைத்தியக்காரன் கிடையாது. ஆனா உடனே ரோட்டத்தில் வந்து ரோட்ட மறிக்க அதை அப்படி ஒரு காலமும் செஞ்சே கிடையாது. சமுதாயத்தை இந்த காவல் நிலையம் இருக்கு, காவலர் அந்த ஸ்டேஷன்ல இந்த சப் இன்ஸ்பெக்டர் தரகுறவா பேசுறாரு, இவர் என்ன, அதாவது நான் இயற்கை பேச்சிலே பேசுறேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸோ நம்மள தரகுறவா பேசும் பொழுது அது என் காதுக்கு வந்துச்சுன்னா அப்ப எனக்கு கோவம் வரும். அப்ப எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? அப்ப இருக்கிற இதே மாதிரி இருக்கிற எல்லா மக்களையும் ஒண்ணு திரட்டி ஸ்டேஷனை போய் முற்றுகையிடுவேன், பூட்டு போட போவேன். அப்ப எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம்னு சொல்லுவேன். உடனே என்ன சொல்றாங்க, எசகி ராஜா வந்து வன்முறையா பேசுறாரு. அப்ப நீ என்னைய பெத்த தாய பேசுறதுக்கு சமீபமா? அப்ப நீ வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். டிஜிபில இருந்து எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஏன் விழிப்புணர்வு இல்ல? உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், காவல் நிலையம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை உட்கார வைக்கணும், ஒரு சேர் போட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லணும். மனு ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், எழுத தெரியுமா? இல்லையா, எனக்கு வந்து எழுத பழக்கம் இல்ல, அப்ப நானே எழுதுறேன் சொல்லுங்க, இப்படி எல்லாம் போலீஸ் சொல்லணும். போய் அங்க போய் எழுதிட்டு போ, என்ன விஷயம், ஓரமா நில்லு, இப்படி நில்லு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் இல்லாம உங்களை யாராவது பேசினா எங்க இயக்கத்துக்கு தகவல் கொடுங்க. இங்க ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, மாடசாமி பாண்டே இருக்காரு, தகவல் கொடுங்க. நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா நீங்க மனுல எழுத வேண்டாம். நான் என்னோட ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் எல்லாமே ஏதோ ஒரு நேரத்தில் கடனை வாங்கி அதையாவது வச்சோம். ஏன்னா இந்த மக்கள் பூரா மனு எழுத மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது சோம்பேறி. இப்படி போய் எழுதி போய் இதை எப்படி கொடுக்க அப்படின்னு ஒரு இது. மனு எழுதினா தான் பிழைக்க முடியும், பேனாவை எடுத்தா தான் பிழைக்க முடியும், அருவா எடுத்தா ஜெயிலுக்கு தான் போகணும். புரியுதுல? அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ உட்கார்ந்து நான் அடிப்ப மனு, அங்க நான் உட்கார்ந்து மேல உட்கார்ந்து தம்பி ஆரம்பம் உட்கார்ந்து நீட்டா அடிச்சு நீங்க கையெழுத்து மட்டும் தான் போடணும். இந்த இத்தனாம் தேதி இன்ன கிழமை இந்த போலீஸ் ஸ்டேஷன் கயத்தார் காவல் நிலையத்துக்கு போனேன், அங்க என்னைய மரியாதை கொடுக்கல, எனக்கு சேர் போடல, என்னைய ஒருமையில பேசிட்டாங்க, அதனால எனக்கு மன உளைச்சலா இருக்கு, என்னுடைய மன உளைச்சலுக்கு காரணமான அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 இடத்துக்கு வச்சிருவேன் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி. அதுக்கப்புறம் ஒரே நாள் தான், ஒரு நாள்ல 2 நாள்ல அங்க ஓலை போயிரும். 20 டிபார்ட்மெண்ட் ஒரு ஓலை வரும். நேரம் நீங்க எங்க இருக்கீங்க வந்து பார்த்துட்டு தம்பி மன்னிச்சுங்க தம்பி, ஆள் தெரியாம பண்ணு தப்புதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வழக்க போட்டுருவேன். புரியுதா? அதனால ஒரு சிறு விஷயத்தையும் சீரியஸா நினைங்க. நீன்னு சொல்லும் போது நம்ம நிப்பாட்டிடணும். நீன்னு சொல்ல அனுமதிச்சிட்டனா ஏன்டா டேய் அப்படிமா அடுத்தால நம்ம வீட்டை திட்டுவான், தாயை திட்டுவான். அப்படி யாரும் விடாங்க. ஏன்னா யாரும் குறைஞ்ச கிடையாது. இன்னைக்கு காவலர்கள் இருக்காங்கன்னா நம்ம சம்பளம், நம்ம தான் முதலாளி. யார் முதலாளி? இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா இன்ஸ்பெக்டர் முதலாளி கிடையாது, அவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி பொதுமக்கள். நம்ம அதை மனசுல நினைச்சுக்கோங்க, நாம ஓனர், என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே மாதிரி ஊர்கள் இல்ல அத்துமீறி நம்ம காவலர்கள் வந்தாங்க வச்சாங்க போனாங்கன்னா ஊர் 1-2 நில்லுங்க. அவன் மௌனத்தை பிடிச்சிட்டு போறான், இவன் மௌனம் அன்னைக்கு வந்துட்டா வேணே, யாரு தேவமரோட பேச்சு பாருங்க, வந்துட்டா வேணே அன்னைக்கு என்ன வரத்து வந்தா, அதெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிடும். புரியுதுல? அடுத்தவங்க வந்து வரும்போது எல்லாரும் ஒன்னா நின்று தடுத்து வந்து தட்டி கேட்கணும். அப்படி தட்டி கேட்காம தான் இன்னைக்கு நாதி இல்லாத ஒரு பரம்பரையா இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு தேவமரு கொலை செய்யப்படுறான். இளைஞர்கள் இதெல்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்கு பார்த்தேன். நீங்க எல்லாரும் மாலை போட்டுருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி தேவமாறு ஏன்னா என் பார்வைக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் இப்படி மாலை போட்டு நீங்க அலைஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. புரியுதுல? தாய்க்கும் பிரச்சனை கிடையாது, அப்பாக்கும் பிரச்சனை கிடையாது, தாய்க்கும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா மாலை போட்டோமா, காலைல எந்திச்சோமா, சாமி கும்பிட்டோமா, போனோமா, அந்த
மாலையை கலட்டின உடனே அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு போய் நினைக்காதீங்க, உட்காராதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சாதி வந்து அந்த வீரியம் கூடுன ஒரு சாதி. நீங்க போயிட்டு ஒரு பக்கத்துல போயிட்டு ஒரு ஆஃபை வாங்கி உட்கார்ந்து அடிச்சு கிடிச்சீங்கன்னா அந்த வீரியத்துக்கும் அதுக்கும் அப்ப யாரையாவது ஒருத்தர் அடிக்கணும் மிதிக்கணும் அப்படிங்கிற கட்டம் வரும். மாதிரி நம்மளை தேடி போலீஸ் வரும். அதனால என்ன சொல்றோம்னா, தயவு செய்து மதுங்கிறத அந்த கொடூரமான அதை இதை விட்டுருங்க. எல்லாரும் குடியால தான் நம்மளுடைய வீரம் போயிட்டு இந்த கூட்டத்திலே நான் சொல்லுதேன், கயத்தாறு வெட்டும் பெருமாள் பாண்டிய இருந்த மண்ணு, சண்டை போட்ட மண்ணு. ஒரு சிறுவன் வந்து அந்த போர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு சிறுவன் ஈட்டி வந்து நெஞ்சில பாஞ்சிட்டு, ஈட்டி நெஞ்சில பாஞ்சிருக்கு. அந்த நெஞ்சில பாஞ்சதோட எதிரியும் குத்தி கொண்டு அப்படி சிலை எங்க இருக்கு, நம்ம கல்வெட்டுல நம்ம அரசு மியூசியத்துல இருக்கு. அது யார் தெரியுமா? கயத்தாறு தான். கயத்தாறுல அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க மண் இது மண்ணு. இப்ப எல்லாத்தையும் பாப்போமே, எல்லாத்தையும் எந்திரிச்சு நின்று பார்க்க வைக்கும். அப்படியே நம்ம இருக்கோம். எங்க போச்சு உடம்பு? அந்த உடல் வாகு எங்க போச்சு? ஏன்னா பலம் இல்லையே. இன்னைக்கு 10 பேரை சமாளிக்க முடியுமா தேவமர்? அந்த நேரத்துல 10 பேரை யாரு தேவமர் சமாளிப்பான்? இப்ப சமாளிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா குடி, அந்த குடியால நம்ம வீரம் போச்சு. நம்மளுடைய வீரத்தை அழிக்கத்தான் அவன் குடியவே கொண்டு வந்தான். அதை மட்டும் நீங்க எல்லாரும் தேவமரம் அழிக்கத்தான் குடியை கொண்டு வந்தது. அதனால அந்த ஊர் மக்களும் ஊர் இளைஞர்களும் பெண்களும் இளைஞர்கள் உங்களை நம்பிதான் இருக்கு. நீங்க தான் ஊரை பாதுகாத்துக்கிடணும். அதனால சொல்றேன், டெய்லி விளையாடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. நீங்க உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான், நீங்க விளையாண்டா மட்டும்தான் பிற சாதி மக்கள் பாத்தீங்களா, எல்லா ஊர்களையும் பாத்தீங்களா, இப்படி எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நம்ம அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நம்ம நாடு எல்லா சாதியும் காப்பாத்தக்காண்டி பிறந்திருக்கோம். அப்ப நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றவே வேண்டாமா? அதனால தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகளும் இந்த இளைஞர்களும் இந்த பெரியவர்கள் உங்களை நம்பிதான் இருக்காங்க. பெரியவங்களை மதிங்க, தாய் தாப்பன் பேச்ச கேளுங்க, அக்கா தங்கச்சி மீது பாசமா இருங்க. இதெல்லாம் தேவனுக்கு தான் அழகு. தேவனுடைய அழகே என்னன்னா, பெத்த தாயை விட மாட்டான், அக்கா தங்கச்சி விட மாட்டான். தாய் மாமன் கட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த தேவமாரி தான் வந்து சிறப்பா செய்வான். கடனை வாங்கி பிச்சை எடுத்தாலும் சரி, தாய் மாமன் கட்ட ஒழுங்கா செய்யற சாதி இந்த சாதி. அப்பேற்பட்ட சாதி பெண்கள் அக்கா தங்கச்சி நம்ம பாதுகாத்துக்கிடணும். நம்ம நம்பிதான் அவ வந்து பக்கத்தூர்ல கட்டி கொடுத்தா நம்ம அண்ணன் வருவான், அண்ணன் பாதுகாத்துக்கிடுவான். அண்ணன் குடிச்சிட்டு ரோட்ல டங்கு டிங்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா என்னடி அவன் கேட்பான், என்ன உங்க அண்ணன் ரோட்ல குடிச்சு நடக்கணும்? அப்பவே அந்த பிள்ளைக்கு மறையெல்லாம் போயிருமா? அதுல மதிக்க மாட்டான். மச்சன மாதிரி தெம்பா இருக்கணும், புரியுதுல, பலமா இருக்கணும். இப்படிப்பட்ட சாதியில பிறந்துட்டு தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் நான் அடிப்படை இது வந்து நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை சொல்றேன். ஏன் உங்ககிட்ட அரசியல் பேசல தெரியுமா? நடந்துகிட்டு இருக்க விஷயம். அதனால தயவு செய்து எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். பொய் வழக்குகள்ல எண்ணற்ற இளைஞர்களை இன்னைக்கு கைது செய்யறாங்க. அதெல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு அழிவு காலம் நம்மளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். 2026 தயவு செய்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும். வர தேர்தல்ல விலை பெயராமன்னா என்ன தெரியுமா? நான் அப்ப அவர் சொன்ன மாதிரி தான், காசு நம்ம காசு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிடுங்க. அவன் 1000 கொடுத்தா 2000 கொடுத்தா 3000 வாங்கிங்க. தேவர் ஓட்டு தேவருக்கு நான் தேவ மாதிரி தான் போடுவேன், இல்லன்னா தேவ மாதிரி சொல்றவனுக்கு போடுவேன் அப்படின்னு மட்டும் நீங்க ஒரு முடிவு எடுங்க. நீங்க அப்படி எடுக்கலன்னா நம்ம சங்கடப்பட்டுருவோம். தயவு செய்து நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியருடைய அந்த நம்முடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி வழங்க. அந்த வெட்டும் பெருமாள் பாண்டியருடைய வந்து புகைப்படம் எல்லாமே நாங்க வந்து உங்க எல்லாரோட வீடுக்கும் வந்து சேரும். நம்ம இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லிக் கொடுங்க. பொட்ட பிள்ளைகளுக்கு சமயத்தை சொல்லிக் கொடுங்க, சமுதாயத்தின் பேரை சொல்லிக் கொடுங்க. வரலாறு நம்மளாம் யாருங்கிற சொன்னாதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியும். ஆண் குழந்தைகள் இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டு தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கஞ்சா மது போதைக்கு நம்ம அடிமையாக கூடாது அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நான் வந்து மீட்டிங் போட போறேன். எல்லா மக்களும் டெய்லி ஊரை பொங்கல் கொண்டாடுறதால கொண்டாட எல்லாம் தெரியாது, எங்க ஊருக்கு வந்துருங்க எங்க ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லி எல்லா கிராமத்தில் இருந்தும் மக்கள், அதுவும் பெண்கள் மிக, அதாவது எப்படியாவது எங்க ஊருக்கு வந்து நீங்க பேசிருங்கண்ணே அப்படின்னு ஏகப்பட்ட போன்கள். பெண்கள் அணிதிரண்டு நிக்காங்க, வர இருக்காங்க. காசு பணம் இல்லாம, ஒத்தரவா காசு பணம் இல்லாம இன்னைக்கு இனம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் வந்திய பத்திலாம் அதுவே நம்ம வெற்றி, நம்ம ஜெயிச்சிட்டோம். புரியுதுல? இன்னைக்கு 500-1000 கூட்டா கூட ஆளு கிடையாது, 500-1000 கூட்டா கூட கால் கிடையாது. மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அதை சொல்லத்தான் உங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல வர சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம முன்னோர் கூடிய ஆசையில இந்த திருப்பு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடணும்னு நினைச்சிருக்கேன். அதாவது சாத்தூர் தொகுதி நிக்கலாம், இல்லைன்னா தென்காசி நிக்கலாம், எங்கேயாவது ஒரு பக்கம் நிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். என்னுடைய மக்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படியெல்லாம் தெரிஞ்ச ஒரு பதவி இல்லாமலே இன்னைக்கு வந்து உங்களுக்கான கோரிக்கைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுல மாட்டுக்கத்தில் இன்னைக்கு அரசாங்கத்தை எப்படியாலும் மிரட்டினாலும் பணி வச்சிருந்தோம். எல்லாம் யாரை வச்சு? நாங்களே உங்களை வச்சு தான். இப்ப கயத்தாறுல நீங்க எவ்வளவு கூட்டிட்டீங்களா, இதை வச்சு நான் இப்ப இந்த வட்டாரத்தையே காப்பாத்திக்கிடுவேன், இந்த கோயில்பட்டி வட்டாரத்தையே காப்பாத்திக்கிடுவேன். ராஜா கயத்தாறு போனாருப்பா, ஏகப்பட்ட கூட்டம், மக்கள் கூட்டம். அப்ப நான் இனிமேல் போராட்டம் அறிவிக்கும் பொழுது இந்த கூட்டம் வரும்னு உளவுத்துறைக்கு தெரியும். அதுக்கு தான் கூட்டம், வேற எதுவுமே கிடையாது. உங்க பிள்ளைகளை நிம்மதியா கிராமத்திலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு வந்துட்டு போகணும், காலேஜுக்கு வந்துட்டு போகணும், எல்லாரும் வேலை செய்யறவங்க நிம்மதியா போகணும், தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். என் தொழிலதிபர்களை போய் தேவமாறு தொழிலதிபர் தேவமாறு கோரி வச்சிருக்கான், தேவமாறு அப்பா அவனை போய் நோண்டுனா நான் வருவேன். உங்களுக்கு நான் வந்து திருப்பி என்ன பண்ணுவேன், நீ தொழில் பண்ண விடாம பண்ணுவேன். நீ என்ன செய்தியோ அதைத்தான் நான் செய்யறேன். நான் இப்ப தக்காத்த தான் செய்யறேன், நான் திருப்பி எதுவும் பண்ணல. நான் என் சமூகத்தின் மீது எதுவும் தாக்குதல் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கத்தான் செய்யறோம் நாங்க, புரியுதுல? அந்த மாதிரி விஷயங்களுக்கு இனிமே இந்த பகுதிகளில் கோயில்பட்டியில
எடுக்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கயத்தாறுல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குப்பா, எசகிராஜா சொன்னா 1000 பேர் கிளம்பி வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே நீங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டியே. உண்மையில மனசார நான் சந்தோஷப்படுறேன். மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல இன்னமும் ஊரா வரும்பொழுது நான் உங்களை வந்து பார்க்க எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையோடு நீங்க இருக்கணும். இது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நான் வந்து என்னுடைய உசுறு இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டே இருக்க போறேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. உங்களை பாதுகாக்கிறதா என்னோட வேலை. நீங்க இந்த தேர்தலுக்கு என்னைய விலை பெயராத அவங்க கூட சேர்ந்துராத இவங்க கூட சேர்ந்துராத இப்படி பெயராத நீங்க என்னைய எல்லாரும் சொல்லுதியே. நீங்க என்னை இந்த தேர்தலில் நீங்க விட்டுட்டு போனாலும் சரி, நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி இல்ல. அதனால எல்லாரும் இப்போ 3 மாசமா தான், இப்போ 2 மாசமா எம்எல்ஏ எம்பி எல்லா கட்சியில இருந்தும் போன் பண்ணி சாப்பிட்டீங்களா தம்பி, உடம்பு கொஞ்சம் பாத்துக்கோங்க, கண்ணுல கருவளையும் இருக்கு தம்பி. யாரு எம்பி எல்லாம் அடப்பாவி, உனக்கு என் மேல பாசம் வந்ததே கிடையாதுடா, நீ எல்லாம் என் சமுதாயத்தை அழிக்க நினைப்பியடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா தேர்தல் வருது இல்ல, தேர்தல் வந்த உடனே இப்படி என்ன பண்ண உங்களை எல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு என்ன பேசவும் எப்படி ரைட்டு. கிட்டத்தட்ட 25-30 தொகுதியில பிஎம்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப எசகிராஜாவை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிடலாம், வாங்கிட்டு அந்த ஓட்ட போறோம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் மேல பாசத்தை நீ இந்த 3 மாசமா தான் தெரிவிப்ப. ஆனா வருஷத்துல 365 நாள் என் சமுதாயம் என் மேல பாசமா இருக்கு, புரியுதுல? அப்ப என் சமுதாயம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பேன். நான் தொடங்குனதே உங்க எல்லார்ட்டையும் இந்த தேர்தலுக்கு நான் என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஊரா போனேன். ஏன்னா உங்க மனசுல எல்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசுல இருக்கும். இதெல்லாம் கருத்தா நிர்வாகிகள்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிக்கலாம், தனிச்சு நிக்கணும் அப்படின்னா தனிச்சு நிக்க நம்ம தயாரா இருக்கோம், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது, புரியுதுல? அதனால கண்டிப்பான முறையில இந்த சாதியை அழிச்சவங்க கூட ஒரு கோலமும் ஒரு காலமும் நாங்க வந்து கூட்டணி வந்து போக மாட்டோம். அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியாது, எங்களை கூப்பிட்டு ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிய இந்த திருப்பி நாங்க ஏமாற மாட்டோம். ரொம்ப விழிப்போடு இருக்கிறோம். என் மக்களுக்கும் என் மக்களுடைய எங்களுடைய வரலாற்றுக்கும் யாரு பாதுகாப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து அடிபணியும், மத்த யாருக்கும் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்றேன், பாண்டியன்கிற பட்டத்தை விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளை கூப்பிடும் போது பாண்டியன் கூப்பிடுங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்லலன்னா நம்ம பக்கத்துல கூடி போகும்போது பாண்டியா அப்படிமா பார்த்தா நம்ம ஆட்கள் இருக்க மாட்டான், புரியுதுல? அதனால பட்டத்தை திருடுறானுங்க, பிற சாதியோட பேரை திருடுறானுங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வரலாறு அழிஞ்சு போயிரும். இப்ப தேவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்களும் தேவருங்க, புரியுதுல? இப்படி வந்து பிற சாதி, அதாவது அத மேடையில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த சாதிக்கு வளர்த்து விட்டு அந்த சாதிக்கு எல்லாம் செஞ்சு அந்த சாதி இன்னைக்கு நமக்கு எதிரா நிக்கி. அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் நம்மள இன்னைக்கு நம்ம வந்து தக்காத்த முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கத்தான் இந்த கூட்டம், மத்தபடி எதுவும் கூட்டம் இல்ல. 200% உங்களுக்கு எந்த ஒரு உங்க வீட்டுக்கு கல்யாண வீடு காட்சி விட்டுக்குது நான் வருவேன்னு தெரியாது, எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க சொல்லாமலே ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துக்கு எங்களோட பிஎம்டி படைகள் வரும். அதனாலதான் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி பொறுப்பாளர் படை வீரர்கள் ரெடி பண்ணிருக்கேன். படைத்தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு நிறைய படைத்தலைவர்களை உருவாக்கி இருக்கோம் பாருங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்க அருவாக்கத்தை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, மான பிரச்சனை, தன்மான பிரச்சனைனா நீங்க சொல்லுங்க, அதை எப்படி சரி பண்ணணுமோ நாங்க எங்க இயக்கம் சரி பண்ணணும். நீங்க நல்லபடியா தொழில் பண்ணுங்க, நல்லபடியா வியாபாரம் பண்ணி பிழைச்சுக்கோங்க. அடுத்தவன்ட வேலைக்கு போதை விட்டு ஒரு 500 ரூபாய் போதும், மீன் வித்து கூட குடும்பத்தை காப்பாத்தலாம். அடுத்தவன்ட வேலைக்கு போறதை கொஞ்சம் குறைச்சி தொழில் பண்ண நீங்க எல்லாரும் ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். வெக்கப்படாங்க, கூச்சப்படாங்க. மீன் வித்து ரோட்ல இருந்து கூவணுமோ வைக்கணுமோ இப்படி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம அடுத்தவனுக்கு கொத்தவளை பார்த்துட்டு இருப்போம், கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாத்து முயற்சி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பான முறையில் 2006 அதிகாரத்துக்கு வருவேன். அப்போ உங்க எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். நீங்க சந்தோஷமா வாழறதுக்கு நான் தொடர்ந்து நிற்பேன். நன்றி.